இன்னைக்கு நம்ம இன்ஃபோசோரியா கல்ச்சர் தான் பண்ண போகிறோம். இன்ஃபோசோரியா அப்படிங்கிறது வாட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஃப்ரைஸ் பிறந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைஸ் நல்லா ஹெல்த்தியாகவே க்ரோ ஆவாங்க, சீக்கிரம் அடி வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் இன்ஃபோசோரியா கல்ச்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் ஓகே தான். சன்லைட் பட் உள்ளே படுற மாதிரி வேணும். இந்த டப்பாவில் அக்வாரியம் வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். அதை நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்கில் உள்ள பழைய அக்வாரியம் வாட்டர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். நான் நம்ம வீட்டில் இருக்க மாலி டப்பிலோட வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு ஊற்றிக்கிட்டா போதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் கரோட போய் கிடக்குறான். நெட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணி எப்படி தான் கீழே குதிக்கிறாங்கன்னு தெரிலங்க. நமக்கு தேவைப்படுறதெல்லாம் அதில் போடுறதுக்கான லீவ்ஸ் தான். நான் வந்து பாதாம் லீஃப் எடுத்திருக்கேன். நிறைய பேர் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க. காஞ்ச வாழை இலை போடுவாங்க, மா இலையை போட்டு பண்ணுவாங்க, வாழைப்பழ தோல் போட்டு பண்ணுவாங்க. நம்ம கையில் இப்போதைக்கு பாதாம் லீஃப் தான் ஸ்டாக் இருக்குது. அதை வச்சு இப்போ பண்ணுறேன். பாதாம் லீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாட்டரில் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், 2 லீஃப் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத் எடுத்து மேலே இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஏன்னா மஸ்கிட்டோ லார்வா எதுவும் ப்ரொடியூஸ் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஏர் தேவைப்படும். மூடி எதுவும் போட்டு மூடினீங்கன்னு வச்சுன்னா கல்ச்சர் சக்ஸஸ் ஆகாது. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் ரூமில் கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரியான பிளேஸில் வச்சுட்டாலே போதும். ஒரு மேக்ஸிமம் 3 to 4 டேஸில் ப்ரொடியூஸ் ஆயிரும். இல்லைனாலும் 7 days நல்லாவே ப்ரொடியூஸ் ஆயிரும். நமக்குமே இது ஒரு ஃபஸ்ட் ட்ரை தான். ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.